அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிள்ளை சுகன் சேனல். நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையிலே வந்து நம்மளோட வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோலம் போட்டு முடிச்சுட்டு சமையல் வந்து முடிச்சாச்சு. இன்னும் பொரியல் தான் செய்ய வேண்டியது இருக்குது. ஒயிட் குருமா குழம்பு தான் வச்சுருந்தேன். கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம் போட்டு சூப்பராக வந்து ஒயிட் குருமா குழம்பு வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு பொரியல் வந்து கொத்தரங்காய் பொரியல். ஒயிட் குருமாவுக்கு இது காம்பினேஷனாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனாலும் வந்து ஒரு காய் பொரியல் டெய்லி நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். அதனால் அன்றைக்கி கொத்தரங்காய் பொரியல். அதுக்கு ஆனால் வந்து இந்த காலிஃப்ளவர் சில்லி அந்த மாதிரிலாம் வந்து நான் குருமா குழம்புனாவே போடுவேன். சைடிஷ்க்கு நல்லாயிருக்கும். பசங்களுக்கு அப்பளம் போட்டு நான் கொடுத்துட்டேன். அதனால் அவங்க வந்து அதை தொட்டுட்டு சாப்பிட்ருவாங்க. கொத்தரங்காய் பொரியல் வந்து இப்போ தாளித்து விட்டுருக்கேன். பாதி வந்து வெந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டு வேக வச்சிட்டோன்னா அதுவும் வந்து ரெடி ஆகிடும். அப்புறம் பசங்களுக்கு வந்து பேக் பண்ணிடலாம். டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றிருந்தேன். அதை வந்து சாப்பிட்டுப்பாங்க. நைட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இருந்துச்சு. அதை சூடு பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டு பிள்ளைங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நம்மளோட வேலைகள் க்ளீனிங் வேலைகள் தான். கிச்சனில் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக கப்பில் வந்து அவங்களுக்கெலாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் சாதம், கொஞ்சம் குழம்பு, எல்லாமே பொரியல் எல்லாம் எனக்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நான் அப்படியே எல்லாத்தையும் கழுவிடுவேன். சாதம் மட்டும் அந்த பாத்திரத்தில் இருக்கும். இந்த வானலில் வந்து அப்பளம் பொரிச்ச எண்ணெய் இருக்குது. அதை அப்படியே வச்சுருக்கேன். பாத்திரமும் வந்து கழுவி எடுத்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் வேஸ்ட் இருக்குது. வீடு கூட்டி வச்சுருக்கேன். குப்பையும் இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம வெளியில் வந்து கொட்டிடணும். மழை வந்து வர மாதிரியே தான் இருக்குது. நைட்டில் கொஞ்சம் மழை வந்து வந்துட்டு தான் இருக்குது டெய்லியும். அந்த குப்பைகளும் வந்து வெளியில் வந்து இப்போ வந்து கொட்டிடணும். அப்புறம் பின்னாடி முன்னாடி கொஞ்சம் கூட்டுற வேலைகள் இருக்குது. நிறைய இலை, அந்த காற்றுல வந்து பூ இலை எல்லாமே டெய்லி கொட்டுது. டெய்லி கூட்டினாலும் டெய்லி கொட்டிட்டு தானே இருக்குது. அது டெய்லி ரொட்டீனாக ஆகிடுச்சு. அதை கூட்டி வந்து அள்ளி அதுவும் கொட்டணும். அப்புறம் வீடும் வந்து கூட்டி பெருக்கி அள்ளி கொட்டியாச்சு. கிச்சனில் நமக்கு செய்கிற வேலைகள் அவ்வளோதான். மெயினாக வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு பாத்திரம் கழுவி வச்சு நமக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. அதுதான் நம்ம அதுக்குள்ளே இடையில ஏதாவது ஒரு வேலை வந்தாலோ இல்லை ஏதாவது ஃபோன் வந்தாலோ வேலை இருக்குன்ற மாதிரியே மைண்டில் தோணிகிட்டு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம கழுவி வச்சிட்டோன்னா நமக்கு பெரிய வேலை. ஏன்னா ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கும். நல்லாவே இருக்காது கிச்சனை பார்க்க. பாத்திரத்தை கழுவி நம்ம வச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் துடைச்சாதான் நமக்கு ஒரு வீடே க்ளீன் பண்ண மாதிரி ஆகிடும். துணிகள் இருக்குது, அதை போடணும். நெக்ஸ்ட்டு வீட்டையும் வந்து கூட்டியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நேற்று துவைச்சி போட்ட துணிகள் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் வந்து யூனிஃபார்ம்லாம் அயர்ன் பண்ணி கொடுத்தாச்சு. பல பிள்ளைங்க போட்டு போயிட்டாங்க. மீதம் இருந்த துணிகள் வந்து இப்போ மடித்து வைக்கணும். அதை மடித்து அவங்கவுங்களோட பிளேஸில் வந்து நம்ம வச்சிட்டோன்னா அடுத்த ஒரு பெரிய வேலை துணி மடிக்கிற வேலை. சேர்லேயோ சோஃபாவிலையோ நம்ம வந்து போட்டே வச்சுருக்க முடியாது. அப்பப்போ வந்து மடிச்சிடணும். நேற்று வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து காயாமல் இருந்துச்சு. மழை வர மாதிரின்னு சொல்லி எடுத்து நான் ஃபேனில் போட்டுட்டேன். அதனால் இப்போ வந்து மடிச்சிட்ருக்கேன். கராத்தே ட்ரெஸ் அது பாப்பாவோடது. டியூஸ்டே அன்றைக்கி தான் கராத்தே வரும் பாப்பாவுக்கு. துவைச்சி மடித்து வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஸ்கூல் லீவ் தான் விட போகிறாங்க. அதனால் அதை துவைச்சி நம்ம வெளில வந்து தனியாக வச்சிடணும். அதை அவங்களோட துணியெல்லாம் தனித்தனியாக மடித்து வைக்கும்போதே வச்சாதான் நம்ம எடுத்து வைக்கிறப்ப அவங்களோட இடத்துல ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்வெட்டர் என்னோடதும் பாப்பாவோட நான் கொஞ்சம் துவைச்சிருந்தேன். ஏன்னா மழை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, குளிர ஆரம்பிக்குது. அதனால் ஸ்வெட்டர் ரெடியாக துவைச்சி வச்சுக்கணும். திடீர்னு குளிர்றப்ப நம்ம அப்படியே துவைக்காமே இருந்ததுன்னா எடுத்து போட முடியாது. ஏற்கனவே துவைச்சி வச்சது தான். அது வந்து அப்படியே வந்து பீரோவில் வைக்காமல் ஷெல்ஃப்லேயே இருந்துச்சு. அதனால் அதையும் வந்து துவைச்சி போட்டிருந்தேன். மடித்து வந்து வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து வைக்கிற வேலை தான். இப்படி தான் கொஞ்சம் மைல்டாக இருக்குது. வெயில் அதிகமாகவே இல்லை. மழை வர மாதிரியே தான் இருக்குது. வேறு எங்கேயாவது மழை இருக்குமோ என்னவோ தெரியல. இடையில வரலாம் வந்து அப்படியே இடிக்கிற மாதிரி சவுண்டு. இடிச்சுது தான், இடிக்கிற மாதிரி இல்லை, சவுண்டு வந்துச்சு. ஆனால் மழை இல்லாமல் இருந்துச்சு. இப்படி தான் வந்து வேலைகள் வந்து பகல் நேரத்தில் ஒன்றா வந்து பிரித்து செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பிள்ளைங்க வந்துட்டு அங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு அப்புறம் மாடிக்கு வந்து போயிருந்தோம். பூ பறிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. பார்த்து அம்மா இங்கே எடுக்காதீங்க.
பேர் ஹாயாக வந்து கதை பேசிட்டு உட்காந்துருப்பாங்க இந்த கரண்ட் கம்பியில் உட்காந்து. கதை பேசுறீங்க 2 பேரும்? டெய்லி ஈவினிங் ரொட்டீனுங்க இவங்களோடது. இந்த காக்கா 2 காக்கா இல்லை 4 அந்த மாதிரி வந்து ஹாயாக உட்காந்து ஊஞ்சல் மாதிரி இந்த கம்பியில் உட்காந்து ஆடிட்டு இருப்பாங்க. பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். டெய்லி நாங்கள் பூ பொறிக்க வருவோம். தண்ணி கொண்டு வந்து வைங்க பாப்பா, அரிசி தண்ணிலாம் கொண்டு வந்து டெய்லி வைங்க, சாப்பிடும். சும்மா காக்கா காக்கான்னு கூப்பிடக்கூடாது. காக்காவுக்கு என்ன சளி பிடிச்சிருச்சா? காக்கா பெண் காக்கா, கேர்ள் காக்கா. ஸ்நாக்ஸ் பாக்ஸில் என்ன இருக்கு? சாப்பிட்டேன். என்ன எடுத்துகிட்டு வந்தேன்? பனானா. பசங்க மாடியில் வந்து விளையாண்டாதான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்குங்க. எக்ஸாம் நடந்தாலுமே ஈவினிங் ஒரு 1/2 hour வந்து வெளியில் இந்த வெளிக்காற்று வாங்கிட்டு ஓடி ஆடி கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து படிச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாண்டுட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்த்தி கிடையாது. ஈவினிங் கொஞ்சம் வெளியில் வந்து இந்த மாதிரி விளையாடணுன்னா இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. பக்கத்துலலாம் பசங்களும் இல்லை அவங்க சேர்ந்து விளையாடுறதுக்கு. சைக்கிளும் இப்போதைக்கு ஓட்ட முடியலை, ரோடு சரியில்லை. அதனால் முடிச்சுது. பிரார்த்தனா பூ கட்டுது. சவுண்டே வர மாதிரி சிரிப்பா. ஃபர்ஸ்ட் 2 டைம் சவுண்ட் வருமா, தூக்கி சிரிட்டு வரோம். அப்புறம் லாஸ்ட்ல சரி சவுண்ட் வருமா, அவ்வளோதானா. பூவெல்லாம் கட்டி வச்சாச்சு பாருங்கள். கொஞ்சம் கட்டும் போதே வந்து அது வந்து பூத்துரும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனாவே பூத்துரும். இவ்வளோ பூ வந்திருக்கு. கொஞ்சம் தலையில் வந்து வச்சுட்டு அப்புறம் சாமிக்கு கொஞ்சம் வந்து வச்சுருவேன். நாளைக்கு சாமிக்கு வச்சுட்டு இப்போ நாளைக்கு வைக்கிறதுக்காக கவரில் எடுத்து அழகாக வந்து நான் அதை ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை விட டிஃபன் பாக்ஸில் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் டிஃபன் பாக்ஸில் இந்த பூ ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்குது. அதனால் கவரில் வச்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடணும். மழை கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா பூக்குது. கொஞ்சம் 2 நாள் மழை இல்லாமல் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பூக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எட்டாத இடத்துலையும் நான் பூ வந்து இருக்கும். அதை ஒன்று விடாமல் நான் வந்து பறிப்பேன். சில டைம் வந்து மழை அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் கீழே இருக்கிறதுலாம் கொஞ்சம் கிட்டக்க இருக்கிறது மட்டும் பறிச்சிருவேன். மீதி எப்படி பறிக்காமல் விட்டுருவேன். ஒரு நாள் அதிகமாக பூக்கும், ஒரு நாள் கம்மியாக பூக்கும். இன்னும் இடம் எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு பூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.